கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஊழிய அழைப்பை 3 வகையாக பிரிக்க முடியும். பொதுவான அழைப்பு ஜெனரல் காலிங், குறிப்பான விசேஷித்த அழைப்பு ஸ்பெஷல் காலிங், தவறான அழைப்பு ராங் காலிங் என்று அழைப்பை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இந்த 3 விதமான அழைப்புகளில் ஏதோ ஒன்றுக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. பொதுவாக அழைப்பது அப்படின்னா என்ன? கர்த்தர் நம்ம ரட்சித்திருப்பாரானால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, கர்த்தரை ஆராதிப்பது. 2வது, அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பொதுவான அழைப்பு உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பணி எல்லாருக்கும் உண்டு. இதில் வித்தியாசமே கிடையாது. மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அது மாபெரும் கட்டளை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பிரதானமான கட்டளையை நாம் இப்படி விளங்கி கொள்ள முடியும். முதலாவது, புறப்பட்டு போகணும். 2வது, மக்களை சீஷர்களாக, அதாவது மனம் திரும்பினவர்களாக மாற்றமடைய செய்யணும். 3வது, அவர்களுக்கு முழுக்கு ஞானசானம் கொடுக்கணும். 4வது, கர்த்தர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவங்களுக்கு போதிக்கணும், கைக்கொள்ளும்படி உபதேசிக்கணும். பிரியமானவர்களே, இதுதான் அழைப்பு. உலகத்தை சுவிசேஷமயமாக்கணும் அப்படிங்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. மத்தேயு 16:5, லூக்கா 24:47, அப்போஸ்தலர் 1:8, மத்தேயு 28:19-20 வசனங்களை தியானிக்கும்போது தெரியும். பிரியமானவர்களே, இந்த அழைப்பை செய்வதற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் ஒருபொழுதும் தயங்கவோ தடுமாறவோ கூடாது. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும்.